அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ டைப்ஸ் ஆஃப் ட்வின்ஸ். ஸோ ட்வின்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்க நமக்கு ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. 12th பயோசாலஜி புக்கில் நமக்கு இது ஒரு 5 மார்க்காக கேட்பாங்க. ஸோ ட்வின்ஸில் வந்து பாருங்க டோட்டலாக வந்து பாருங்க 3 டைப்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. டைசைகோட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. தேர்டு வந்து பாருங்க சைமீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. டோட்டலாக வந்து பண்ணாக்கா 3 மெத்தட் ஆஃப் இது இருக்குது. 3 மெத்தட் ஆஃப் ட்வின்ஸ் இருக்குது. 3 டைப்ஸ் ஆஃப் ட்வின்ஸ் இருக்குது. ஸோ எப்படி ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா ஃபெர்டிலைசேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஸோ நான் இங்கே உங்களுக்கு இமேஜ் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த இமேஜில் இந்த ரீஜனுக்கு என்ன பேர் அப்படின்னா இட்ரஸ் அப்படின்னு பேர். இந்த ரீஜனுக்கு இட்ரஸ் அப்படின்னு பேர். இந்த ரீஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெஜைனா அப்படின்னு பேர். ஸோ இந்த ரீஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெலோபியன் டியூப் அப்படின்னு பேர். இதுதான் ஓவரி. அப்போது 2 சைடு 2 ஓவரி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒரு ஓவரி, ரைட் சைடு ஒரு ஓவரி இருக்கும். எவ்ரி மந்த் ஏதாவது ஒரு சைட்லேருந்து இது ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு ஏதாவது ஒரு ஓவரிலிருந்து ஒரே ஒரு எக்கு வந்து ரிலீஸ் ஆகும். அந்த எக்கு வந்து ஃபெர்டிலைசேஷனுக்காக எங்கே வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த பெலோபியன் டியூப்பில் வெயிட். ஸோ இது நார்மலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். அந்த டைமில் இந்த எக் எத்தனை நாள் சார் உயிரோடு இருக்கும் அப்படின்னா 2 days வரைக்கும் உயிரோடு இருக்கும். அந்த டைமில் இந்த உமன் மேபி மேரிடாக இருந்து காப்புலேஷனில் இன்வால்வ் ஆனாங்கன்னா இந்த வெஜைனா வழியாக ஸ்போம் வந்து உள்ளே என்ட்ராகும். இந்த வெஜைனா வழியாக ஸ்போம் வந்து உள்ளே என்ட்ராகும். அட் அ டைம் வந்து பண்ணாக்கா மில்லியன் நம்பர் ஆஃப் ஸ்போம்ஸ் வந்து பண்ணாக்கா உள்ளே என்ட்ராகும். அப்படி என்ட்ராகும் போது இந்த பக்கம் பெல்லோபியன் டியூபுக்கும் போகும், இந்த பக்கம் பெல்லோபியன் டியூபுக்கும். அப்போ இந்த பக்கம் பெல்லோபியன் டியூப்பில் எக் ரிலீஸ் ஆகிருந்தால் அப்போ இந்த பக்கம் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இந்த பக்கம் பெல்லோபியன் டியூப்பில் எக் இருந்தால் இந்த பக்கம் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அப்போ நான் உங்களுக்கு இந்த இமேஜில் இந்த பக்கம் போட்டிருக்கேன். ஸோ இங்கே ஒரு எக் இருக்குது. ஸோ இப்படி இந்த பக்கம் போகக்கூடிய நிறைய ஸ்போமில் ஒரே ஒரு ஸ்போம் மட்டும் போயிட்டு என்ன பண்ணோம், ஒரு எக்கை ஃபியூஸ் பண்ணும். ஃபியூஸ் பண்ணுச்சுன்னா இங்கே ஃபெர்டிலைசேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஃபெர்டிலைசேஷன் கம்ப்ளீட் ஆனால் அது ஜைகோட்டாக மாறும். இங்கேருந்து வர்றது மேல் கேமீட் என், இங்கேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எக்கு என், இதுவும் ஆப்ளாய்டு இதுவும் ஆப்ளாய்டு. அப்போ என் ப்ளஸ் என் ஈக்குவல் டு 2n. அப்போ ஒரு எக்கு மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஃபியூஸ் ஆனால் ஃபார்ம் ஆகிறது ஜைகோட். இந்த ஜைகோட் ஃபர்தராக டிவைட் ஆகும். டிவைட் ஆகிட்டு ஒரு 5 to 6 days கழித்து அப்படியே நேராக போயிட்டு இந்த இட்ரஸோடைய வாலில் இம்ப்ளான்டேஷன் நடக்கும். இது நார்மலாக நடக்கிற ப்ராசஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேபிக்கு. நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்வின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ட்வின்ஸில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ். மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஒரு எக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு, இந்த பக்கம் வந்து ஒரு எக் வெயிட் பண்ணிருக்கு, ஓவர்லேருந்து ஒரு எக் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இது நார்மல் சைஸ் எக்கை விட கொஞ்சம் லார்ஜராக இருக்கும். அந்த டைமில் இந்த பக்கம் வரக்கூடிய ஸ்போம் ஒரே ஒரு ஸ்போம் என்ன பண்ணுது, அந்த எக்கை ஃபியூஸ் பண்ணிடுது. சரியா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் எக்கு நார்மல் சைஸை விட லார்ஜராக இருக்கும். அப்போ ஒரு எக் இருக்குது, அந்த ஒரு எக்கை ஒரு ஸ்போம் போயிட்டு ஃபியூஸ் பண்ணுது. ஃபியூஸ் பண்ணி ஜைகோட் ஃபார்ம் ஆகிடுது. ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் கிளீவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, இந்த லார்ஜராக இருக்கிற எக்கு 2ஆக டிவைடட் பண்ணி இது ஒரு எக்காகவும் இது ஒரு எக்காகவும் ஃபியூஸ் ஆகிடுது. ஸோ மோனோசைகோட்டிக் ட்வின்ஸில் எக் வந்து லார்ஜராக இருக்குது, அந்த ஒரு எக்கை ஃபியூஸ் பண்ணதுக்கு ஒரு ஸ்போம் வந்து ஃபியூஸ் பண்ணுது. இந்த மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஃபியூஸ் ஆகிட்டு ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. அந்த ஜைகோட் நார்மல் சைஸை விட பெரிய சைஸாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கிளீவேஜில் இந்த எக் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிடுது. இது ஒரு எக்காகவும் இது ஒரு எக்காகவும். அப்போ இந்த ஒரு எக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக க்ரோ ஆகிட்டு ஒரு யங் இண்டிவிஜுவலாக மாறும். இந்த எக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக க்ரோ ஆகிட்டு ஒரு யங் இண்டிவிஜுவலாக மாறும். இப்படி க்ரோ ஆனால் ஸோ இது ஒரு பேபி இது ஒரு பேபியாக க்ரோ ஆகும். இப்போ இந்த 2 பேபியும் ஒரே எக்லேருந்து தானே ப்ரொடியூஸ் ஆகிறாங்க, ஒரே எக்லேருந்து தானே ஸ்ப்ளிட் ஆகிட்டு வராங்க. அதனால் இவங்களுக்கு என்ன பேருன்னா மோனோசைகோட்டிக். அப்போ மோனோன்னா 1, அப்போது ஜைகோட்டிக் அப்படின்னா ஜைகோட். இப்போ ஒரே ஜைகோட்லேருந்து 2 பேபி ஃபார்ம் ஆகிறதுனால அவங்களுக்கு என்ன பேர், மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு பேர். இவங்க எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்போது சேம் செக்ஸ் அண்டு ஐடென்டிக்கலாகவும் இருப்பாங்க. ஐடென்டிக்கல்னால் பார்க்கறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இதுக்கு தான் என்ன பேர்னா மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு பேர்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைசைகோட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இப்போது நான் இங்கே என்ன சொன்னேன், மோனோசைகோட்டிக்கில் ஒரே எக்கு ஒரு ஸ்போமை தான் பியூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஒரு எக்கு ஒரு ஸ்போம் 2 மட்டும் தான் பியூஸ் ஆகும்னு சொன்னேன். நான் இங்கே சம்டைம்ஸ் ரொம்ப ரேர் கேஸில் இந்த பெலோபியன் டியூப் இந்த ஓவரிலிருந்து ஒரே டைமில் 2 எக்கு ரிலீஸ் ஆகலாம். 2 எக்கு ரிலீஸ் ஆகலாம். அந்த 2 எக்கை பியூஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்கை ஒரு ஸ்போமோ இந்த எக்கை ஒரு ஸ்போமோ தனித்தனி ஸ்போம் 2 எக்கை பியூஸ் பண்ணுறதுக்கு 2 ஸ்போம் இன்வால்வ் ஆனால் அதுக்கு பேர் டைசைகோட்டிக் ட்வின்ஸ். இப்போ இது ஒரு எக் இருக்குது, இது ஒரு எக் இருக்குது. இந்த எக்குக்கு ஒரு ஸ்போமு, இந்த எக்குக்கு ஒரு ஸ்போம். அப்போ இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகிட்டு ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகிட்டு ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இந்த ஜைகோட் ஃபர்தராக டிவைட் ஆகிட்டு ஒரு யங் பேபியாக யங் இண்டிவிஜுவலாக மாறும். இதுவும் ஒரு யங் இண்டிவிஜுவலாக மாறும். அப்போது இங்கே டை அப்படின்னா என்னது 2, ஜைகோட்டிக் அப்படின்னா ஜைகோட்டு. அப்போ இங்கே 2 ஜைகோட் இருக்குது. அப்போ 2 ஜைகோட்டில் இருந்து தனித்தனியாக பேபி ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் டைசைகோட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு பேர். இவங்க எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேபி சரியா சேம் செக்ஸாக இருக்கலாம், சேம் செக்ஸாக இருக்கலாம், ஆர் டிஃப்ரெண்ட் செக்ஸாகவும் இருக்கலாம். நான் ஐடென்டிக்கலாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? நான் ஐடென்டிக்கலாக இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைசைகோட்டிக் ட்வின்ஸ்க்கான ஆன்சர். அப்போ தேர்டாக சொன்னீங்களா அது என்ன சார்? சைமசிஸ் அப்படின்னா சப்போஸ் இந்த பிறக்கக்கூடிய அந்த ட்வின்ஸு 2 பேரும் ஒட்டி பிறந்தாங்கன்னா, இந்த மாற்றான் படத்தில் வரும் இல்லையா சூர்யா, 2 பேரும் ஒட்டி பிறப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒட்டி பிறந்தா அதுக்கு என்ன பேருனா சைமசிஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன், ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாமே நம்ம பார்ப்போம். இது 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.